ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. அதுவும் அரிசி சேர்க்காம ரொம்பவே ஹெல்த்தியா வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டா மெத்துன்னு செம்ம டேஸ்டா இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னா பட்னி கிடந்துதான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி நல்ல டேஸ்டா சாப்பிட்டு கூட வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஹை புரோட்டீன் இருக்கிற இந்த இட்லியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்புல அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்கு. இதோடவே அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்துல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாசிப்பருப்பையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாசிப்பருப்பையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். பருப்பும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப நம்ம அரைச்ச மாவை மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாங்க. நான் ஒரு நைட் ஃபுல்லாவே ரெஸ்ட் விட்டுருந்தேன். டைரக்டாவே நம்ம அப்படியே செய்யலாம். லைட்டா உளுந்தோட வாசம் வருங்கிறனால, பச்சை வாசம் வருங்கிறனால லைட்டா ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டு நம்ம புளிக்க வச்சுட்டு செய்யும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்டாவும் கிடைக்கும். இப்ப நான் ஒரு நைட் ஃபுல்லாவே அப்படியே விட்டுருந்தேன். பாருங்க, மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப உப்பெல்லாம் வராது, ஆனா நல்லா புளிச்சிருக்கும். இப்ப மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதோடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்படியே நீங்க இட்லி ஊத்துனீங்கன்னா சாப்பிட சும்மா பிளைனா இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சமா நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் வெங்காயத்தை சேர்த்துட்டேன். ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லித்தலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு இட்லி மாவு ரெடி ஆயாச்சுங்க. அரிசி இல்லாத புரோட்டீன் இட்லி மாவு ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம இட்லி ஊத்திக்கலாம். நான் இட்லி தட்டுல துணி நனைச்சு போட்டிருக்கேன். நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு. நம்ம எப்பவும் போல இட்லி அவிக்கிற மாதிரி தான் அவிக்க போறோம். இப்ப நான் மாவு சேர்த்துட்டேன். இப்ப 2 தட்டுலயுமே நான் மாவு சேர்த்துட்டேங்க. நம்ம எடுத்த இந்த அளவுகளுக்கு எனக்கு 2 அடசல் இட்லி கிடைச்சதுங்க. இப்ப இட்லி தட்டுல மாவு சேர்த்துட்டேன். இட்லி வேக வைக்கிறதுக்காக இட்லி சட்டியில தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இட்லி தட்டு உள்ள வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்ல விட்டுறலாம். பாருங்க, நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே இருக்கு. இட்லி சட்டுன்னு வெந்துரும். ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பாருங்க, நல்லா புசுன்னு சூப்பரா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்பூன் வச்சு நடுவில் குத்தி பாத்துக்கிறேன். மாவு ஒட்டாம வருது. நம்ம இட்லி வெந்துருச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான புரோட்டீன் ரிச் அரிசி இல்லாத இட்லி சூப்பரா ரெடிங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் அரிசி மாவு இட்லி கொடுக்கறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பாசிப்பருப்போட இட்லி செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். இட்லியோட தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.